என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்ப நாம் இந்த பூமியில அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுபவர்களாக இருக்க வேண்டும். இயேசு ஜெபம் பண்ண சொல்றப்ப, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக என்று அப்படி வேண்ட சொன்னார். அப்ப அவருடைய சித்தத்தை செய்கிறதற்காகத்தான் ஒரு நோக்கத்தோடு இந்த பூமியில நாம் இருக்கிறோம். அவருடைய நோக்கத்தையும் அவருடைய சித்தத்தையும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தான் இந்த பூமியில சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். பூமி எல்லாவற்றையும் மனுஷனுக்காக சிருஷ்டித்தார். மனிதன் தேவனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். இந்த பூமியில மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால இந்த மண்ணில் விளையக்கூடிய பொருட்களை நம்ம சாப்பிட்டு நம்ம இந்த பூமியில வாழ்றோம். அடுத்து தேவனிடத்திலிருந்து வந்த பகுதி ஒன்று உள்ள நமக்குள்ளே இருக்கிறது. அங்கே அது ஆவி, அது தேவனிடத்திலிருந்து வந்தது. அவரோடு ஐக்கியமாக இருக்கிற பொழுதுதான் நம்முடைய ஆத்மாவில் ஆவியில் ஒரு திருப்தியும் சமாதானமும் உண்டாகிறது. அவரோடு ஐக்கியமாக இருக்கும்படி தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். சரி, அப்போ அவருடைய சித்தத்தை இந்த பூமியில் நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி செய்யறதுக்கு, அவருடைய சித்தத்தை செய்வதற்கு யார் முன்மாதிரிங்கிறப்ப, கடவுள் தம்முடைய குமாரனாகிய இயேசுவே இந்த பூமியில மனிதனாக பிறக்க வைத்தார். இயேசுதான் நமக்கு நல்ல முன்மாதிரி. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது, அவரை கவனித்து பார்க்க சொல்லி. எபிரேயர் 12வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவும். 11வது அதிகாரம் முழுவதும் அநேக விசுவாசிகளை பட்டியலிட்டு இந்த எபிரேய நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே ஆபிரகாம், விசுவாசத்தினாலே ஆபேல் தேவனுக்கு பிரியமான பலியை செலுத்தினான். விசுவாசத்தினாலே நோவா தன்னுடைய குடும்பம் காக்கப்படும்படியாக பேழையை கட்டினான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன்னுடைய ஊரை விட்டு புறப்பட்டு கர்த்தர் சொன்ன இடத்துக்கு போனான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். விசுவாசத்தினாலே சாராலும் அவ வயதானவள், ஆனா கற்பந்தரிக்க பேலனடைந்தாள். இப்படி தாவீது வரைக்கும், மோசே, யோசுவா, இப்படி ஒவ்வொருவருடைய விசுவாசத்தை குறித்து சொல்லிவிட்டு, இவ்வளவு திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும், நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய பாரங்களை கொஞ்சம் இறக்கி வைக்க வேண்டும். ஏன்னா ஏசு சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேங்கிறார். அப்ப பாரத்தை இறக்கி வைக்க வேண்டும். நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு, அதாவது உங்களை விழுக்காட்டணும், உங்களை எந்திரிக்க விடக்கூடாது, நீங்க முன்னேறி போகக்கூடாதுன்னு சொல்லி இந்த பாவம் உங்களை நெருங்கி வருகிறப்ப அதை தள்ளி விட்டுட்டு நீங்க ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். உங்களுக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட வேண்டும். இப்போதான் இயேசுவை பற்றி அடுத்த வசனம் சொல்லுது. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களிலே சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே.